ட்ரேடை பற்றின லைவ் வீடியோ தான் நான் இதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். லைவ் மீன்ஸ் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோ, அதுக்கு நான் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி சொன்ன மாதிரி தான், எனக்கு எதுவுமே சீரியஸாலாம் பேச தெரியாதுங்க. நான் என்ன பண்ணுறேங்கிறத என்னோட ஜேர்னலுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த ட்ரேடில் ஒரு காமெடி நடந்துச்சு. என்னென்னா, நான் இந்த ட்ரேட் இந்த அக்கௌண்ட்டுக்காக நான் எடுக்கவே இல்லை. நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஒரு கோட் ஃபண்டட் அது இல்லை ஃபண்டிங் குட்ஸில் ஒரு மெயின் அக்கௌண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அது ஒரு 6% லாஸில் இருக்குது. அதை ரெக்கவரி பண்ணுறதுக்காக தான் ஒரு ட்ரேடு ப்ளேஸ் பண்ணேன். பட் 2 டெர்மினலும் ஒரே நேரத்தில் ப்ளேஸ் பண்ணியிருந்ததில் நான் என்ன அறியாமல் கோட் ஃபண்டடில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது ஒரு மாஸ்டர் மிஸ்டேக். என்ன நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி அது வந்து டெய்லி லிமிட்டு கிட்ட இருந்து அதில் தெரியாமல் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அக்கௌண்ட்டு காலியாக இருக்கும். பட் அது என்னென்னா, அது எடுத்த ட்ரேடு கரெக்டு. ட்ரேடு செட்டப்லாம் என்னோடய ட்ரேட் செட்டப் தான் எடுத்தேன். பட்டு அக்கௌண்ட்டு ப்ளேஸ் ஆனது மட்டும் கோட் ஃபண்டடில் அக்கௌண்ட்டில் ப்ளேஸ் ஆயிடுச்சு. பட் எடுத்தாச்சு, ட்ரேட் எடுத்தாச்சு, அதிலேருந்து பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ எதுனாலும் நம்ம சிஸ்டம் தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலில் ப்ளேஸ் பண்ணி போயிட்டுருந்துச்சு. பட் இவ்வளோ அக்கனையாக பேசுகிறேன், அது அப்படி இல்லை. எடுத்தாச்சு, ஃபாலோ பண்ணிட்டு பேசிகிட்ருக்குறோம். எடுத்திங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வழக்கம் போல் தான் ட்ரேடிங் இதுலேயும் பார்த்துட்ருப்பேன். இதுலேயும் நம்ம க்ளவுடுக்குள்ளே இருக்குது. நம்ம எடுத்த பாயிண்ட்லேருந்து எடுத்தது எல்லாமே நீங்கள் என்னோடய என்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெஜ்ஜில் தான் இருக்கும். அதாவது ஒன்று சீக்கிரம் டார்கெட்டு ஹிட் ஆகும், இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இல்லைனா ஓரளவு நல்ல குட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவும் அப்படி தான். அந்த க்ளவுடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த க்ளவுடோட எஃபெக்ட்டு நான் சொல்லியிருப்பேன். அதாவது இன்கேஸ் அந்த இடத்துலேருந்து ரீபவுண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உடனே நம்ம எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடணும். இல்லை ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அதை பிரேக் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், பிரேக் ஆயிடுச்சு. இது உங்களுக்காக லைவ் கமெண்ட் மாதிரி செட் பண்ணிகிட்ருக்கேன், பாருங்கள். இந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஆல்ரெடி அதில் $180 வின் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதுலேயுமே எவ்வளவு கேட்ச் பண்ணுறாங்கிறத நீங்கள் ஃபைனலாக பாருங்கள். இது ரீபவுண்ட் ஆகுது, அந்த இடத்துல ரீபவுண்ட் ஆச்சுன்னா ஆக்சுவலாக நம்ம எக்ஸிட் பண்ணணும். பட் எதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இந்த 1 மினிட்ல நல்ல பொசிஷனில் இருக்குது. சிக்கோ ஸ்பான் லைன் வந்து பிலோ த கரண்ட் ப்ரைஸில் இருக்குது. க்ளவுடு க்ளோஸ் ஆகி ரெட் டார்க்கில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் 3 மினிட் to 5 மினிட்டில் செக் பண்ணும்போதும் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இன்னும் ஒரு கேண்டில் மேலே போனால் கூட இது கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதை நம்பி தான் நான் இதில் ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ட்ரேடை. பாருங்கள், லைவாக பார்த்துட்டுங்க. இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன் எனக்கு இந்த டக் 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 அப்படி தான் போயிட்டுருக்குது. பாருங்கள், ரீசெட் ஆகுது. வெயிட் பண்ணலாம் எவ்வளோ தூரத்தில் போய் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. க்ளவுடை மட்டும் என்னோட சிஸ்டத்தில் இந்த க்ளவுடை மட்டும் நான் சும்மா சாதாரணமாக வேல்யூ பண்ண மாட்டேங்க. ஏன்னா அது ஒரு ஜஸ்ட்டு எப்படின்னா, ஒன்ஸ் உங்கள் சைடு பிரேக் ஆகிருச்சுன்னா அதை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த ட்ரேடில் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. லைவ் ரொம்ப நேரம் பேச தெரியலங்க, பார்ப்போம், வெயிட் பண்ணலாம். பிரேக் ஆகும் கொஞ்சம் நேரத்தில். இந்த அக்கௌண்ட்டு ஃபேஸ் 2ல் ட்ரேடில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ $77, அதாவது பார்த்தீங்களா, எதுக்காக அந்த 5 மினிட் இதெல்லாம் செக் பண்ணுறோன்னா, 3 மினிட் செக் பண்ணுறோன்னா இந்த இடத்துல ரீசெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கான்ஃபிடென்ட்டாக எதுக்காக இருக்குன்னா, 1 மினிட்ல நல்ல செட்டப்பு, 1 மினிட்ல நல்ல 2 லைனுமே கீழே இருக்குது, செக் போஸ்ட் பேனல் கீழே இருக்குது. அதனால 3 மினிட் ரீசெட் பண்ணதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேடிங்கை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிக்ஸ்டு ரூல் வச்சு ட்ரேட் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. ப்ராபபிலிட்டி கேம். 1% ரிஸ்க்கு எப்போவுமே 1% எடுங்க. 1% எடுத்து லாஸ் ஆகிருச்சுன்னா அந்த அன்னைக்கு டேயை க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்கள் சைடு போயிட்டுருக்குதுன்னா மேபி 1 or 2 டேஸ் 1 or 2 ட்ரேடு எடுங்க. இந்த ட்ரேட் ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் தான் ஆல்ரெடி பழைய ட்ரேடு க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து எதிர்பாராமல் விழுந்தது. சரி, விழுந்த ட்ரேடு, ஆனால் செட்டப் கரெக்டு. ஆக்சுவலாக இந்த ப்ராஃபிட் அந்த அக்கௌண்ட்டில் கிடச்சிருந்துச்சுன்னா என்னோடய அக்கௌண்ட்டு ரெக்கவரி பண்ணியிருக்கலாம். இப்போ அது ஜஸ்ட்டு ஃபண்டிங் விட்ஸ் வந்து ஒரு 6% லாஸில் இருக்குங்க. அது ஒரு நல்ல மாஸ்டர் அக்கௌண்ட்டு. என்றைக்குமே மாஸ்டர் அக்கௌண்ட்டு லூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் லூஸ் பண்ணிட்டோன்னா அதேமாதிரி மாஸ்டர் அக்கௌண்ட் இன்னொரு டைம் கிடைக்கிறது வந்து ரொம்ப போராடி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். கோட் ஃபண்டட் வந்து எந்த லெவலில் நம்மளுக்கு பே அவுட் தர போகிறாங்கிறத நானும் உங்கள் மூலமாக தான் லைவாக செக் பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் கோட் ஃபண்டடில் 3 அக்கௌண்ட்டு லாஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ப்ரீச் ஆயிடுச்சு. ஒரு நல்ல
இது கொடுக்கும். எப்படி என்ட்ரி சூப்பராக இருக்குதா? இதெல்லாம் நல்ல ப்ராஃபிட்டுங்க. அந்த டைமில் மேக்ஸிமம் முடிஞ்ச லெவலுக்கு ப்ராஃபிட்டை கேட்ச் பண்ண பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லா ட்ரேடுமே வின் ட்ரேடாக மாற்ற முடியாது. கண்டினியூஸாக நம்மளுக்கு வீக்ஸ் கணக்கில் லாஸும் வரும். 1% 1% ஆகும். இது நம்மளுக்கு மேக்ஸிமம் டாலர் தேவைப்பட்டதே $120 தான் தேவைப்பட்டுச்சுங்க. இதில் இன்னொரு பாயிண்ட்னா மினிமம் ட்ரேடிங் டேஸ் 3 டேஸ். இது வந்து முதல் நாள்லேயே நான் வந்து 2 ட்ரேட் எடுத்து நியர்லி கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணுனாலும் என்னால் அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகி மாஸ்டர் அக்கௌண்ட் தர மாட்டாங்க. எதனாலனா மினிமம் ட்ரேடு, அதாவது மினிமம் 3 நாள் வந்து 0.5% வந்து நம்ம ப்ராஃபிட் காமிச்சிருக்கணும். அதனால் இந்த ட்ரேடு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. திருப்பி இப்போ கரண்ட் சிச்சுவேஷன், இந்த ட்ரேடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன்.